ஒயிட் கலர்ல இந்த மாதிரி பவுடர் மாதிரி வரும். ஒரு பக்கெட்ல கலந்து அதாவது பவுடராகவே போட்டலாங்க. பவுடரா போடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அது ஏதாவது கெட்டி சேர்றது, பவுடர் காற்றுல பறக்கிறது, வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி நம்ம கலந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா 0% வேஸ்டேஜ் உள்ள போய் இதை போட்டு 48 மணி நேரத்தில் இருக்கிற பாக்டீரியா வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த கழிவுகளை வந்து அரைச்சி சாப்பிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 30 to 60 டேஸ்க்குள்ள 100% எல்லா கழிவுகளும் தண்ணி மாதிரி மாறும். ஆர்கானிக் பயோ ப்ராடக்ட் அப்படின்னா கைக்குள்ளே கலக்கலாம். கெமிக்கல் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஆர்கானிக். இதனால நம்மளுக்கு வந்து பேட் ஸ்மெல் வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே வந்து 0 போகும். இது வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ½ kg மட்டும் போடலாம். 10,000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிக்கு ½ kg மட்டும் போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கொசு கரப்பாம்பூச்சி வராது. அப்புறம் நிறைய பேர் பயன்படுத்துறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நோய் தொற்று அங்கே அதை டைரெக்டாக மேனுவல் ஊற்றிடலாம். அதாவது மேனுவல் எல்லாருக்கும் தெரியும். இது நிறைய பேருக்கு இதை பத்தி வாய் கொஞ்சம் ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் சிந்தி. நான் நார்மலாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு குடிச்சிட்டேங்க. வேஸ்டேஜாக கூடாதுங்கிறத மெதுவாக ஊற்றுனேன். இதழைக்கு தண்ணி குடிக்கலாம். சேவ்